வச்சு டிசைன் பண்ணணும். முன்னாடியே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பாங்க இன்ஜினியர்ஸ். ஏன்னா ஒரு பில்டிங் கிராக் வருதுன்னா என்னென்னு அவங்க ரீசன் சொல்ல முடியும். வேற மற்றவங்க எப்படி சொல்லுவாங்களான்னா தெரியாது. அங்கே நடந்தது சார், இங்கே அங்கேனா பண்ணோம் நல்லா தான் இங்கே வந்திருக்கு என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க. பட் என்ஜினியர்ஸ் தே வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் வந்திருக்கு அப்படின்னா. ஸோ அதை நீங்கள் பார்க்க முடியும், கேட்க முடியும், கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, ஆர்சிசி பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி கம்பி, என்ன பிராண்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம்? ஏஆர்எஸ்ஸா, இல்லை ஜேஎஸ்டபிள்யூ, இல்லை டாட்டாவா, ஐஸ்வர்யம்மா, வைசாகா? ஸோ இதில் என்ன சார் கம்பி ஒரு டாட்டா 81,000 இருக்குது, ஜேஎஸ்டபிள்யூ 75,000-74,000 இருக்குது. இது என்ன சார் அப்படின்னா ஒரு ஏன் கம்பி வந்து 45,000-லேருந்து 81,000 இருக்குது. 45,000 எப்படி சார், 81,000 எப்படி சார் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குங்க. ப்ரைமரி ஸ்டீல், செகண்டரி ஸ்டீல். செகண்டரி ஸ்டீல்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்கிராப் எல்லாமே மிக்ஸ் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ